பிரைஸ் லார்ட். சந்தோஷமா இருக்கீங்களா? என்னோட தமிழ் உங்களுக்கு புரியுதா? எத்தனை பேர் என்னோட செய்தியை கேட்டிருக்க தமிழ்ல? ஏஷியன் கிருஷ்ண அகாடமியில் வரும்போது கேட்டிருக்கீங்க தானே? ஓகே, அப்போ ஏதாவது ஒரு 50% உங்களுக்கு புரிஞ்சிருக்கு அப்படி. தூக்கம் வராதா? ஓகே. ஸோ இந்த சிறப்பு கூட்டத்துக்கு என்னை அழைத்து இந்த வாய்ப்பை கொடுத்த புது சத்திரம் பாஸ்டர் ரிச்சர்ட் அவர்கள், அவர் குடும்பத்தினர், இந்த திருச்சபை மூப்பர்கள், இந்த திருச்சபை, அப்புறம் என்னுடைய அருமை நண்பர் பாஸ்டர் மனோவா, அவர் குடும்பம், அப்புறம் தமிழ் பாப்டிஸ்ட் திருச்சபைகள் இருந்த பல இடங்களில் இங்கே வந்து கடந்து வந்த எல்லோரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் வரவேற்கிறேன். ஓகேயா? ஆயத்தமாக இருக்கீங்களா? நாங்கள் விபிஎஸ் ஆர் யூ ரெடி? ஓஎஸ்ன்னு சொல்ல அப்படி தானே? அப்படி இருக்கா? ஆர் யூ ரெடி? சொல்ல மாட்டீங்க. ஆர் யூ ரெடி? ஓகே. ஆர் யூ ரெடி? ஓகே ஓகே. கரண்ட் போனால், மின்சாரம் தடைப்பட்டால, நைட்டில் தடைப்பட்டால் என்ன பண்ணுவீங்க? சொல்லுங்க. இது வந்து நான் மட்டும் பேசக்கூடிய ஒரு இது கிடையாது, கருத்தரங்கன்னு சொல்லுங்க இல்லையா, நம்ம பேசுவோம். மின்சாரம் தடைப்பட்ட உடனே என்ன 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 செய்வீங்க? ஓகே, அதுக்கு முன்னாடி பக்கத்து வீட்டில் பார்ப்பீங்க, அப்படி தானே? பக்கத்து வீட்டில் மின்சாரம் இருக்காமல் இருந்தால் நமக்கு பிரச்சனைமே கிடையாது. பட் நம்ம வீட்டில் மின்சாரம் கிடையாது, பக்கத்து வீட்டில் மின்சாரம் இருந்தாலே பெரிய பிரச்சனை தான். நமக்கு சமாதானம் போயிடுச்சு, அப்படி தானே? ஏன் எப்படின்னு சொல்லி நம்ம யோசிப்போம். ஒரு கிராமத்தில் வந்து யூஸ்வலி வந்து அங்கே கரண்ட் போகாது, மின்சாரம் கட் ஆகாது. பட் ஒரு 7 மணி, அதுவும் வந்து இந்த மாதிரி ஒரு டைம், இந்த மாதிரி டைம் சொன்னாலே இப்போ எக்ஸாம் சீசன் தானே, எல்லோரும் ஆயத்தமாகக்கூடிய, தேர்வுக்கு ஆயத்தமாகக்கூடிய ஒரு நேரத்தில் மின்சாரம் கட் ஆயிடுச்சு. பிள்ளைகள் எல்லாம் சத்தம் போட்டாங்க, கூச்சல் போட்டாங்க, அப்படி தானே? குட்டி பிள்ளைகள் ஹலோ அழுதாங்க. அப்புறம் வந்து அப்போ தான் எல்லோரும் வேலையெல்லாம் முடித்து, அவுட் சைடு வேலை முடித்து வீட்டுக்குள்ளே வந்து சமையல் செய்யக்கூடிய நேரம், அதில் வந்து பவர் இல்லை. உடனே எல்லாருக்கும் ஒரு பதற்றம், அப்படி கஷ்டமான ஒரு சூழ்நிலை. எல்லோரும் யோசிச்சுட்டே இருக்கும்போது, யாரும் வீட்டில் வந்து நீங்கள் சொன்னபடி இது இல்லை, என்ன மெழுகுபத்தியா, என்ன சொல்கிறதுக்கு, கேண்டில் கிடையாது, அப்புறம் வந்து கெரோசின் விளக்கு, ஆமாம் லேம்ப் கிடையாது. ஏன்னா யூஸ்வலி அந்த கிராமத்தில் வந்து மின்சாரம் கட் ஆகாது. இந்த டைம் திடீர்னு கட் ஆகிடுச்சு. வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம், யாரும் வரல. திடீர்னு பார்த்தாலே ஒரு தெருவில் மட்டும் ஒரு பாட்டி, ஒரு வயசான பாட்டி வந்து, அவர்கிட்ட என்ன இருந்தது? விளக்கு இருந்தது. விளக்கு ஏற்றி வச்சாங்க. விளக்கு தண்டின் மேலே இல்லை அப்படி மாதிரி சொல்லும், விளக்கு ஏற்றி வச்சாங்க. அப்புறம் மக்கள் எல்லாம் பார்த்தாங்க, வேறு யாரையும் வீட்டில் வந்து ஒளி கிடையாது, இந்த வீட்டில் மட்டும் ஒளி இருக்குது. அப்புறம் பிள்ளைகள்லாம் படிக்க வேண்டிய பிள்ளைகள்லாம் எங்கே போயிட்டாங்க? அந்த வீட்டுக்கு போயிட்டாங்க. அப்புறம் லேடிஸ் எல்லாம் கொஞ்சம் பேச்சுவார்த்தைகளுக்காக வந்து அந்த அம்மாவோட போய் ஐக்கியம் பாராட்டினாங்க. அப்படி வந்து பார்த்தாலும் அந்த வீட்டில் மட்டும் வந்து கொஞ்சம் உயிர் இருக்குது. அங்கே வந்து காரணம் வந்து அங்கே என்ன இருக்குது? ஒளி இருக்குது. அந்த ஒளி இருக்கிறதுனால அந்த வீட்டு அந்த இடத்துக்கு ஒளியை கொடுத்தது. அப்போ அந்த அம்மாவனால அந்த கிராமத்துக்கு ஃபுல்லாக ஒளியை கொடுக்க முடியல. பட் அந்த தெருவுக்கு மட்டும், அந்த வீடை சுற்றி என்ன கொடுக்க முடிஞ்சது? ஒளியை கொடுக்க முடியுது. ஓகே, இன்னைக்கு நான் உங்களோடு கூட பேசக்கூடிய காரியம், புது சத்திரம் தமிழ் பாப்டிஸ்ட் திருச்சபையாக, ஒருவேளை இந்த புது சத்திரத்துக்கு ஃபுல் உங்களுக்கு ஒளியை கொடுக்க முடியாமல் இருந்தாலும், ஒருவேளை இந்த டிஸ்ட்ரிக்ட், உங்கள் டிஸ்ட்ரிக்ட் என்ன? நாமக்கல். ஓகே, இந்த நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாக ஒளியை கொடுக்க முடியாமல் இருந்தாலும், ஒருவேளை தமிழ்நாட்டுக்கு உங்களுக்கு ஒளியை கொடுக்க முடியாமல் இருந்தாலும், அட்லீஸ்ட்டு உங்களுடைய தெருவுக்கு, உங்கள் கிராமத்துக்கு எப்படி உங்களால் அந்த ஒளியை கொடுக்க முடியும்? ஹவு கேன் பி யூஸ்ஃபுல்? ஹவு கேன் யூ மேக் எ டிஃப்ரென்ஸ் இன் யுவர் லைஃப்? உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எப்படி பலம் கொடுக்க முடியும்? யூஸ்ஃபுல்லாக ஒரு தாக்கத்தை, உங்கள் வாழ்க்கை மூலமாக ஒரு தாக்கத்தை எப்படி ஏற்படுத்த முடியும்னு சொல்லி ஃபஸ்ட் நான் பேசக்கூடிய இந்த ஃபஸ்ட் செஷனில் ஒரு அம்மாவை பற்றி பேச போகிறாங்க. நீங்கள் ஏற்கனவே வாய்ஸ் கேட்டாச்சு அந்த பகுதி. ஓகே, அடுத்த செஷனில் இனி சாதாரண ஒரு ஆண் மகனை பற்றி நம்ம பேச போகிறோம். ஃபஸ்ட்டு லேடிஸ் ஃபஸ்ட் தான், அப்படி தானே? லேடிஸ் ஃபஸ்ட், அதனால் லேடியை பற்றி ஃபஸ்ட் பேசுவோம். அதுக்கப்புறம் வந்து
ஒரு ஜெண்டர் பற்றி ஒரு மெயிலை பற்றி நம்ம பேச போகிறோம். ஓகே, நான் என்ன சொன்னாங்க, எப்படி நம்ம கிராமத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியும். அந்த பாட்டு தெரியுமா? பாலங்கோடுப்பி நல்ல பாலங்கோடுப்பி பாடலாமா? பாலங்கோடுப்பி நல்ல பாலங்கோடுப்பி ஓகே, போதும். பாட போனால செய்தி நடக்காது இல்லையா? அப்படிதான். நீங்கள் தூங்காமல் இருக்கிறதுக்குள்ள ஜஸ்ட் ஒரு இதுதான். ஓகே, எப்படி நம்ம பலம் கொடுக்க முடியும்? 5 காரியங்கள் நம்ம வாசித்த பகுதி. என்ன பகுதியை வாசிச்சிங்க? லேட்டாக வந்த ஆட்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள். நம்ம வாசித்த பகுதி என்ன? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9ஆம் அதிகாரம் 36 40. ஓகே, 5 காரியங்கள். ஒன்று, நான் ஃபர்ஸ்ட் 5 காரியங்கள் சொல்கிறேன், அப்புறம் விளக்குறேன். ஒன்று நம்ம பலம் கொடுக்கும்படியாக அல்ல பயன்படும்படியாக ஃபர்ஸ்ட் நீங்கள் வளருகிற சீசனாக இருங்க. என்ன பண்ணுமா? வளருகிற சீசனாக இருங்க. கிடைச்சாச்சா பிள்ளைகள்? சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் என்ன? வளருகிற. நம்பர் 2, உங்க வரங்களை பயன்படுத்துங்கள். நம்பர் 2 என்ன? ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. வளருகிற. எல்லாம் வாதா, நான் வாயில் போட்டிருக்கேன், பார்க்கலாம். இங்கிலீஷில் அப்படியே வளருகிற சீசன் ஆயிருங்க. நம்பர் 2, வரங்களை, ஆண்டவர்கள் கொடுத்த வரங்களை பயன்படுத்துங்கள். 3, வரம்புகளை வெல்லுங்கள். வரம்பு போட்டிருக்கு இல்லையா? வரம்பு, லிமிட்டேஷன். ஓகே, யூ நீட் டு டிஃபை யுவர் லிமிட்டேஷன். இங்கிலீஷில் சொன்னால ஃபர்ஸ்ட் பி a disciple. Number 2 is discover and deploy your gift. Number 3 is defy limitation. 3வது வரம்புகளை வெல்லுங்கள். 4, விசுவாசத்தை என்ன காத்து கொள்ளுங்கள். ஓகே, விசுவாசத்தை காட்டுங்கள். அப்படி சொல்லலாமா? விசுவாசத்தை காட்டுங்கள். So it says the 4th thing is demonstrate faithfulness. Demonstrate faithfulness. 5வதாக கடைசியாக விலை உள்ள சொத்தை விட்டு செல்லுங்கள். ஓகே, விலை உள்ள சொத்து. டிபாசிட் ஏ லெகசி. வளருகிற சீசனா இருங்கள். இந்த அம்மாவை பத்தி பேசும்போது நமக்கு தெரியும், இந்த அம்மாவோட ஊர் எங்க? ஓகே, இந்த அம்மா ஊரு நம்ம ஊர்ல ஜோப்பா. ஓகே, ஜோப்பா பட்டணத்தில் உள்ள அம்மா. அந்த அம்மா பேர் சொல்லுங்க. உங்க பைபிள் பார்த்து சொல்லுங்க. அவர் 2 பேர் இருக்கு இல்லையா? 2 பேர் இருக்கு. எனக்கு ஒரே ஒரு பேர் தான் இருக்கு. உங்களுக்கு எத்தனை பேருக்கு 2 பேர் இருக்கு? வீட்டில் செல்ல பேர், அப்புறம் ஸ்கூலில் ஒரு பேர், அப்படி இருக்கா? ஓகே, என்னோட ஒய்ஃபுக்கு ஒஃபிஷியல் நேம் எல்சன். வீட்டில் கூப்பிடக்கூடிய வேறு ஜோய்ஸ். அது மட்டும்தான் நிறைய பேருக்கு, 90% ஆட்களுக்கும் அந்த ஜோய்ஸ் பேர் தான் தெரியும். ஒஃபிஷியல் அவ்வளோ பேர் கொஞ்சம் 10% ஆட்களுக்கு தான் தெரியும். ஓகே, அப்படி இருக்கு. இந்த அம்மாவுக்கு 2 பேர் இருக்கு. என்ன இருக்கு? தபீதா, அப்படித்தானே? எந்த வசனத்தில் இருக்கு? 36. ஓகே, வேற ஒரு பேரு டோர்காஸ். டோர்காலா தமிழ்ல? ஓகே ஓகே, டோர்கா. ஸோ அவர் ஃபேமஸான ஒரு ஆள் கிடையாது. பட் அவரை பற்றி பேசும்போது அந்த இடத்துல சொல்லப்பட்ட ஒரு காரியம், அவர் யார் இருந்தாங்க? she was a disciple. அப்படி இருக்கா? சீஷையாய் இருந்தாங்க. யோப்பா பட்டணத்தில் ஒரு அம்மா இருந்தாங்க. அந்த அம்மாவோட பேர் என்ன? குட்டி சொல்லுங்க. டோர்காஸ், அப்படி தானே? ஓகே, ஃபர்ஸ்ட் டிஸ்கிரிப்ஷன் அந்த அம்மாவை பற்றி சொல்லும் போது ஃபர்ஸ்ட் விளக்கம் என்ன? அவங்க யாரா இருந்தாங்க? சீஷியா இருந்தாங்க. எனக்கு பொரியல் கொஞ்சம் விளக்குங்க. இந்த சீஷனும் கிறிஸ்தவனும் 1ஆ 2ஆ? ஹலோ, சீஷன் இஸ் a disciple and a Christian. Are they the same or different? சீஷன் கிறிஸ்தவன் 1ஆ 2ஆ? நீங்க சொல்லலாம், எது வேணா சொல்லலாம். எல்லாமே கரெக்ட் ஆன்சர், பட் ஒன்று மட்டும்தான் ரைட் ஆன்சர். ஓகே, சீஷன் ஏதோ விளக்கம் சொல்லுங்க. எல்லா கிறிஸ்தவரும் சீஷரா? Are all Christians disciple? வேற கொஸ்டின். Are all disciples Christian? எல்லா கிறிஸ்தவரும் அல்ல எல்லா சீஷரும் ஒரு கிறிஸ்தவரா? ஆமா அல்லவா? ஓகே, ஸோ
all the disciples are Christian, but all the Christians are not disciples. அப்போ இந்த சீஷன் சொன்ன பைபிளினோட அடிப்படையில் சிஷ்யன் சொன்னால் யார்? அதுக்கு அர்த்தம் வந்து ஒன் ஹூ ஃபாலோஸ் ஜீசஸ் இஸ் எ லேர்னர் ஃபர்ஸ்ட். ஆண்டவருடைய சீஷர் எடுத்து பாருங்க, அவங்க என்ன பண்ணாங்க? இயேசு கிட்ட கற்றுக்கொண்டாங்க. he was a learner. இயேசுவே பின்தொடர்றாங்க. அப்படி தானே? என்னோட பின்னாடி வாங்க, நான் உங்களை மனுஷரை ஓகே கரெக்டா? ஸோ இஸ் அப்போ ஃபர்ஸ்ட் இஸ் அ லேர்னர், ஹீ இஸ் அ ஃபாலோவர். அப்புறமா இயேசுவோட வார்த்தைக்கு கீழ்ப்படியக்கூடிய ஆள் தான் யார்? சீஷன். அந்த பட்டணத்தில் நிறைய பேர் இருந்தாங்க. பட் இந்த அம்மாவை பற்றி சொல்லும்போது சிம்பிளாக சொல்லி முடிச்சாச்சு. அவங்க வந்து ஒரு சீஷனாக இருந்தாங்க. இயேசு தனிப்பட்ட வாழ்க்கையில் இயேசுக்கும் அவருக்கும் ஒரு உறவு இருந்தது. டிஎல் மூடியை பற்றி எத்தனை பேருக்கு தெரியும்? டிஎல் மூடி பிரபலமான ஒரு பிரசங்கியர் இல்லையா? 19th செஞ்சுரியில் அவர் வந்து இருந்தாங்க. அந்த டைமில் அவர் வந்து ஒரு சண்டே ஸ்கூல் அட்டன் பண்ணாங்க. அந்த சண்டே ஸ்கூலில் அவருக்கு கிளாஸ் எடுத்த அவரோட பேர் வந்து எட்வர்ட் கிம்பால் சொல்லி ஒரு ஆள் தான் இந்த சின்ன பையனுக்கு வந்து கிளாஸ் எடுத்தாங்க. பட் மூடி அதுக்கப்புறம் வந்து டிஎல் மூடி பிரபலமான பிரசங்கியராக மாறிட்டாங்க. பட் இந்த எட்வர்ட் கிம்பாலா அவர் யாருக்குமே தெரியாது. பட் இது பெரிய ஒரு தாக்கத்தை 19th செஞ்சுரியில் யூரோப்பில் பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்படியாக ஆண்டவர் பயன்படுத்தியது யார்? டிஎல் மூடியை. பட் அதுக்காக கருவாக இருந்தது யார்? காரணமாக இருந்தது யார்? த சண்டே ஸ்கூல் டீச்சர். பிரபலமான அவர் யாரையுமே தெரியாது. பட் காட் யூஸ் தட். அவர் அப்போ உண்மையாக ஒரு சீஷனாக இந்த எட்வர்ட் கிம்பால்னு சொல்லி அவர் வந்து தமக்கு ஆண்டவர் கொடுத்த அழைப்பை பயன்படுத்தி இயேசுவை சின்ன பிள்ளைகளுக்கு சண்டே ஸ்கூலில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, கொடுத்த அந்த வேலை செய்தாங்க. ஸோ டிசைபிள்னு சொன்னால் ஆண்டவர்கிட்ட கற்றுக்கொண்டு ஆண்டவரோட நாமத்தை பறைசாற்றக்கூடிய ஒரு ஆள் தான் யார்? டிசைபிள், ஒரு சீஷன் சொல்லி தெரியும். ஸோ one who is walking with the Lord Jesus Christ. So committed. எத்தனை பேர் செல்ஃபோன் வச்சுருக்கீங்க? ஸ்மார்ட் ஃபோன். என்னுடைய ஸ்மார்ட் ஃபோன் அங்கே இருக்கட்டும். ஓகே, ஸ்மார்ட் ஃபோன் காட்டுங்க. ஸ்மார்ட் ஃபோன் இருக்கா? செல்ஃபோன் எத்தனை பேர்கிட்ட இருக்கு? ஓகே, என்னென்ன இருக்குது அதில்? உங்கள் செல்ஃபோனில் எல்லாமே இருக்கு இல்லையா? ரீல்ஸ் பார்க்கலாம், இமெயில், அப்புறம் ஃபோட்டோ எடுக்கலாம், எல்லாம் நிறைய பலன் உண்டு. ஓகே, பட் அதில் இது இல்லை, நெட்வொர்க் இல்லை. நீங்கள் வச்சுருக்கக்கூடிய லேட்டஸ்ட் ஐஃபோன் வச்சுருந்தா கூட நெட்வொர்க் இல்லாமல் இருந்தாலும் அந்த ஃபோனுனால எந்த பலன் உண்டா? இல்லை. நீங்கள் நெட்வொர்க் இல்லாமல் இருந்தால் இது என்ன ரீல்ஸ் பார்க்க முடியுமா? அப்படி நம்ம தேய்ச்சிட்டே இருக்குமே, அந்த வேலையை நடக்காது இல்லையா? அது நடக்காதுன்னு அதுக்கு என்ன வேணும்? கனெக்ஷன் வேணும். அப்போ டிசைபிள்னு சொன்னாலே ஆண்டவரோட கனெக்ஷன். நெட்வொர்க்கில் எப்போதும் 24/7 சொல்லுது இல்லையா? எப்போதும் ஆண்டவரோடு கூட தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு ஆள் தான் யார்? சீஷன். விசேஷ கூட்டத்துக்கு மட்டும் திருச்சபையில் வரக்கூடிய ஆள் வந்து சீஷன் கிடையாது. சும்மா பேர் கிறிஸ்தவர். சண்டே மட்டும் தலை காமிச்சிட்டு அதில் குட் ஃப்ரைடே, ஈஸ்டர் விசேஷ நாட்கள் எல்லாம் வரக்கூடிய ஆட்கள் வந்து சீஷன் கிடையாது. ஸோ இந்த அம்மா எந்த அம்மா? நம்ம தபீதா அம்மா உண்மையான ஒரு சீஷனாக இருந்தாங்க. ஃபஸ்ட்டு கேள்வி வந்து இங்கே உட்காரக்கூடிய என்னோட சகோதரிகளுக்கு தான். நீங்கள் வந்து உண்மையாக ஆண்டவரோட ஒரு சீஷனா கேட்குறீங்களா? தூக்கம் வர மாதிரி இருக்கா? ஆக்ஷன் சால்வ் பண்ணலாமா? கண்டிப்பாக வேண்டாம். ஓகே, ஸோ அப்போ உண்மையான சீஷனாக இருக்க வேண்டும். ஸோ ஒரு தாக்கத்தை ஃபர்ஸ்ட் உங்கள் கிராமத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்படியாக உண்மையாக சீஷனாக இருங்க. ஓகே, ஸோ வி ஷுட் நாட் ஜஸ்ட் மெர்லி அட்டெண்டிங் தி சர்ச். நம்ம ரெண்டாவது நான் சொன்னதில்லை, ரெண்டாவது உண்மையாக சீஷனாக இருக்கும்படியாக ரெண்டாவது என்ன பண்ணணுமா? வரங்களை பயன்படுத்தணும். உங்களுக்கு எத்தனை பேருக்கு நல்ல வாரம் பிடிக்கும்? எந்த வாரம் உங்களுக்கு பிடிக்கும் சொல்லுங்கள். டானி பிரதருக்கு இருக்கக்கூடிய வாரம் உங்களுக்கு பிடிக்குமா?
என்ன வரம் இருக்குது அவருக்கு? ஆமாம், மியூசிக் போடுவாங்க, கீபோர்டு, கிட்டாரு எல்லாம் போடுவாங்க. அதே மாதிரி ஆகணும்னு சொல்லி ஆசை. நான் ரொம்ப வருஷமாக சின்ன வயசுலேருந்து ஆசைப்பட்டுருக்கு. பட் இனிமே அந்த எல்கேஜி ஸ்டேஜ் இனி மேலே வேலை என்னால் வர முடியல. வராது. ஒரு சிலருக்கு எத்தனை பேருக்கு பாட்டு நல்லா சூப்பராக பாடணும், ஜோன் ஜபராஜ் மாதிரி பாடன்னு சொல்லி எத்தனை பேருக்கு ஆசை இருக்குது? டான்ஸ் அடிக்காமல் இருந்த பரவாயில்ல, ஓகே. அதனால அட்லீஸ்ட் அவர் அதே மாதிரி எல்லாம் பாடுறான்னு சொல்லி ஆசை இருக்குது தானே? ஓகே, ஆசை இருக்கக்கூடிய நிறைய பேர் இருக்குது. டிஜிஎஸ் மாதிரி எல்லாம் வாங்க நம்ம சொல்கிறது இல்லையா, ரொம்ப கனிவோடு ஒரு ஈர்க்க அப்படி ஒரு மேக்னெட் மாதிரி மக்களை அப்படியே பேசி அப்படியெல்லாம் பேசன்னு சொல்லி ஆசை இருக்கா உங்களுக்கு? அப்படி நிறைய பேருக்கு ஆசை இருக்குது. ஓகே, அதெல்லாம் இப்போ நிறைய வரங்கள் உண்டு. 2 டைப் தான். எல்லா வரங்களும் 2ஆக பிரிக்கலாம். ஒன்று பேசக்கூடிய வரம் ஒரு கேட்டகரி. எல்லா வரங்களையும் 2ஆக பிரித்தால பேசக்கூடிய வரம், இனி பேச்சு இல்லாமல் ஊழியம் செய்யக்கூடிய வரம். So one is speaking gift, the other one is the serving gift. Serving. இல்லையா? இப்போ இந்த மைக்கெல்லாம் நாங்கள் இப்போ பேசுகிறோம், பட் இதெல்லாம் ஆயத்தம் பண்ணதுக்கு ஆள் இருந்தால் தான் பேச முடியும், அப்படி தானே? இந்த பிஹைண்ட் த கர்டன் நம்ம சொல்லுது இல்லையா, இந்த கர்டனுக்கெல்லாம் பின்னாடி வேலை செய்யக்கூடிய நிறைய பேர் இருக்குது. அவர் இருந்தால் மட்டும்தான் எந்த ஒரு நம்ம கூட்டம், விசேஷ கூட்டமாக இருந்தாலும் ஆர்டினரி கூட்டமாக இருந்தாலும் அப்படிப்பட்ட ஆட்கள் இருந்தால் தான் இந்த சேரெல்லாம் அந்த இடத்துக்கு வரும். இதெல்லாம் பெருக்கி தொடச்சி எல்லாம் செட் பண்ணதுக்கெல்லாம் அப்படி அது ஒரு வரம் தான், அப்படி தானே? பட் நிறைய பேருக்கு இன்க்ளூடிங் மீ, நமக்கு இந்த தெரியாத வரம் வேண்டாம். என்ன தெரியாத வரம்? இருந்தால ஒரு 100 பேருக்கு நமக்கு தெரியணும். நம்ம சொல்லலையா, போஸ்டர்லாம் நம்ம சீஃப் மினிஸ்டர் குடும்பம் எல்லாம் வர மாதிரி அப்படியெல்லாம் நம்ம ஃபோட்டோ வரணும், அப்படி தான் நம்ம யோசிக்கக்கூடிய அப்படிப்பட்ட கிஃப்ட் இருந்தால் தான் அது சிறந்த வரம். அல்லாத வரங்களெல்லாம் வேண்டாம், விருப்பம் இல்லாத வரம், ஏதோ கிடைச்சாச்சு. பட் பைபிள் படி எல்லாருக்கும் என்ன இருக்கு? வரவு இருக்குது, அப்படி தானே? யாரும் சொல்ல முடியாத, சொல்லக்கூடாது. என்ன சொல்லக்கூடாது? எனக்கு எந்த வரவும் ஆண்டவர் தரவே இல்லைன்னு சொல்லி சொல்லக்கூடாது. இந்த அம்மாவுக்கு ஒரு வரம் இருந்தாங்க. என்ன வரம்? எந்த அம்மாவுக்கு? இந்த டோர்கால் அம்மாவுக்கு, தபீதா அம்மாவுக்கு ஒரு வரம் இருந்தாங்க. எந்த வரம்? ஆமாம், இந்த நீடிலும் த்ரெட்டும் வச்சு ரொம்ப மேஜிக் பண்ணாங்க. பாருங்க என்ன பண்ணாங்க. அவருக்கு கிடைச்ச ஒரே ஒரு வரம். என்ன வரம்? ஊழியம் செய்யக்கூடிய மற்ற நம்ம பெண்களை பராமரித்து அவருக்கு உதவி செய்யக்கூடிய வரம். உதவி செய்யக்கூடிய வரம். அவர் கையில் என்ன இருந்தாங்க? இந்த அம்மா யார்? அப்போஸ்தலர் கிடையாது, டிசைபிளாக இருந்தாங்க. அப்போஸ்தலர். இந்த அம்மாவுக்கு என்ன தெரியாது? பிரசங்கம் பண்ண தெரியாது. ஃப்ரெண்டில் பாட்டு பாட தெரியாது. ஒருவேளை வெளியில் போய் சுவிசேஷம் சொல்ல கூட தெரியாது. யாருக்கு ஊழியம் செய்தாங்க? விதவைகளுக்கு. ஒருவேளை இந்த அம்மா விதவை யாரிக்கலாம் தெரியல, இது சொல்லல, பைபிளில் சொல்லியிருக்கியா? இல்லை. ஊழியம் செய்து யாருக்கு? விதவைகளுக்கு. ஒருவேளை அவரும் விதவை யாரிக்கலாம். அதனால தான் அவர்கிட்ட இருந்த ஒரே ஒரு வரம் என்ன? நம்ம ஜோசியில் அடிக்கடி ஒரு ஊசி வச்சுட்டு இருப்பாங்க. என்னது பார்த்துட்டிங்களா? ஓஷையா அப்படியே வச்சு ஒரு சிலர் ட்ரெயினில் போனாலும் பிளெயினில் போனாலும் எங்கே போனாலும் ஆற்றுக்கு அடியில் போனாலும் இது பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஒரு சில ஆளுக்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க தான் ட்ரெயினில் எல்லாம் போகும்போது. அப்படி பார்த்துருக்கீங்களா? அப்படி அவர்கிட்ட என்ன இருக்கு? ஊசி இருக்கும், நூல் இருக்குது, அது வச்சு அதையோ பண்ணிகிட்டு இருப்பாங்க. ரொம்ப பிஸியாக இருப்பாங்க. இந்த அம்மா அப்படி ஒரு பிஸியான அம்மா. சூப்பராக கொடுத்த வரத்தை பயன்படுத்திட்டு இருந்தோம். ஓகே, ஸோ இட்ஸ் டிஸ்கவர் ஃபுல் ஆஃப் சேரிட்டபிள் டீட்ஸ், கார்மெண்ட்ஸ் ஃபார் விடோஸ். ரொம்ப கிளாமரஸான ஒரு வேலை கிடையாது. கான்ஃபரன்ஸ் இன்றைக்கி சிறப்பு பேச்சாளர் கிடையாது. நோ ஸ்பெக்டாக்குலர் மிரக்கல் எதுவுமே பண்ணது கிடையாது. இந்த அம்மா எந்த ஒரு அற்புதம் செய்ததாக இந்த இடத்துல மட்டும்தான் வாசிக்கிறோம். இந்த அம்மா எந்த அற்புதம் செய்யல. பட் ஸ்மால் திங்ஸ் வாட் ஷி வாஸ் ஏபிள் டு டூ ஷி டிட். எத்தனை பேருக்கு ஐடா ஸ்கேட்டர் தெரியும்? ஸ்கேட்டர் அப்படி தானே? ஐடா, ஓகே, ஐடா ஸ்கேட்டர் தெரியும். அந்த அம்மாவுக்கு என்ன வர இருந்தாங்க? இங்கே வரும்போது அவருடைய அப்பா தாத்தா எல்லாம் என்ன செய்துட்டு இருந்தாங்க? டாக்டர் வேலை பண்ணிட்டு இருந்தாங்க. இந்தியாவில் எத்தனை வருஷம் முன்னாடி யோசிச்சுப்பாங்க. இந்த அம்மாவுக்கு இந்த வேலையே பிடிக்கல, டாக்டர் வேலை பிடிக்கல, அப்படி தானே வந்தாங்க. ஒரு டைம் அவருடைய குடும்பத்தை விசிட் பண்ண வரும்போது அந்த இரவில்
3 ஆண்கள் அவர் வீட்டுக்கு வந்தாங்க, அவர் அப்பா பார்க்கறதுக்கு. போகிறதுக்கப்புறம் வந்து கேட்டாங்க, எங்கள் மருத்துவ உதவியே தேவை. யாருக்கு? பெண்களுக்கு. பிரசவ நேரம், அந்த பெண்களுக்கு மருத்துவ உதவியே தேவை, ஏதோ பெண் டாக்டரே கிடைக்குமான்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ சொன்னாங்க, இல்லை, இங்கே இருக்கிறதெல்லாம் யார்? மேல் டாக்டர்ஸ் தான் இருக்குது. அப்போ அந்த நாட்களில் வந்து கைனகாலஜி டிபார்ட்மெண்ட் வந்து பெண்கள் இருந்தால் மட்டும்தான் பயன்படும் கைனகாலஜி. அதனால் வேண்டான்னு சொல்லி போனாங்க. அடுத்த நாளில் இந்த 3 லேடிஸுடைய புணத்தை யார் பார்த்தாங்க? ஐடா ஸ்கேட்டரு பார்த்தாங்க. அந்த ஊரில் அடுத்த நாளில் புணத்தை எடுத்துகிட்டு போகுது பார்த்தாங்க. அதுவரை இந்த கிஃப்ட் எனக்கு வேண்டாம், இந்த இப்படி ஒரு கிஃப்டே எனக்கு என்னுடைய தாத்தாவுடையும் என்னுடைய தகப்பனுடையும் கிஃப்ட் எனக்கு வேண்டான்னு சொன்ன அம்மா அன்னைக்கு ஒரு முடிவு எடுத்தாங்க. என்ன சொன்னாங்க? ஐம் கோயிங் டு பி எ டாக்டர். இந்த அம்மா போய் அந்த நம்ம சொல்ல மருத்துவம் படித்து இந்தியாவில் வந்து இன்னைக்கு அந்த சின்ன ஒரு கிளினிக்கு, வெள்ளூரில் சின்ன ஒரு கிளினிக் ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி அதனோட தாக்கத்தை நம்மளால் யோசித்து பார்க்க முடியாது. நமக்கு இன்றைக்கி டாக்டர்ஸ் 2 பேர் இங்கே இருக்காங்க, ஒர்க் பண்ணக்கூடிய ஆட்கள். ஓகே சரி, அதனோட தாக்கத்தை யோசிச்சு பாருங்க. நம்ம அது யோசிச்சிருக்கே மாட்டோம். அன்னைக்கு ஒரு சின்ன முடிவு என்ன எடுத்தது? ஏதாவது பெண்களுக்காக நான் பண்ண வேண்டும். இந்த மறிக்கக்கூடிய மரண தருவாயில் இருக்கக்கூடிய இந்த பெண்களுக்கு ஏதாவது நான் பண்ண வேண்டும் சொல்லி ஒரு முடிவெடுத்தாங்க. பெரிய ஒரு தாக்கத்தை, சம்திங் ஸோ ஸ்மால். அவங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த வரத்தை புரிஞ்சு கொண்டாங்க. அது மூலமாக இன்றைக்கி அந்த ஊருக்கு மட்டுமில்லை, தமிழ்நாடுக்கு மட்டுமில்லை, இந்தியா பக்கத்து நம்ம தெரியும் இல்லையா கண்ட்ரிஸ் இருந்தாலும், பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், ஆல் த நெய்பர், நேபாள், பூட்டான், நம்ம சுற்றி உள்ள அநேக நாடுகள் இருந்த வெள்ளூரில் வந்து சிஎம்சியில் வந்து அநேகர் வந்து பயன்படுறாங்க. ஸோ டாக்ஸ் அபவுட் தட். ஓகே, வாட் இஸ் இன் யுவர் ஹேண்ட்? உங்கள் கருத்தில் என்ன இருக்கு? ஸோ இந்த சமுதிரத்தை பார்த்து பயத்தோடு நடுக்கத்தோடு இருந்த மோசே பார்த்து ஆண்டவர் கேட்டாங்க, உங்கள் கருத்தில் என்ன இருக்குன்னு சொல்லி கேட்டாங்க. என்ன இருந்தது? கோல். அதை போதும் நீட்ட சொன்னாங்க. ஸோ அந்த சமுதிரம் 2ஆக பிரிந்தது. ஒரு மல்லன், பெரிய கோலியாத் 40 நாள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்களா? இஸ்ரேலை சவால் விட்டு சேலஞ்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. யாருமே முன் வரல. அப்படியே கை கால் ஆடி, நம்ம சொல்றது இல்லையா, அப்படி அன்னைக்கு இருந்த ராஜா சவுலுடைய முட்டியெல்லாம் அப்படியே அவர் சத்தம் கேட்ட உடனே முட்டியெல்லாம் ஆடிட்டு இருந்தாங்க. ஒருவேளை தெரியல, இஸ்ரேலில் நிறைய 40 days நோபடி வாஸ் தேர். ஒரு ஆள் வந்தாங்க இல்லையா, சவுல இந்த சின்ன பையனை பார்த்து கேட்டாங்க, உன்னோட கையில் என்ன இருக்குன்னு சொல்லுப்பா. என்ன சொன்னாங்க? என்ன இருந்ததா? என்ன அதுக்கு தமிழ்ல என்ன சொல்லுது? கவனம் தானே? கவனம் இருந்தது. ஓகே, காலில் அது எங்கேயும் கிடைக்கும், கவனம் இருந்தது. ஸோ தட் வாஸ் இனஃப். அவனோட கருத்தில் இருந்தது அதே ஒரு காரியம் தான். ஒரு சின்ன பையன் இயேசுவோட ஊழியத்துக்காக வந்தாங்க. என்ன இருந்தாங்க அவன்கிட்ட? ஆஞ்சப்பம். ஒருபோது யோசிச்சு பார்த்தது கிடையாது. திரளான மக்களுக்காக இது பயன்படுவேன்னு சொல்லி அவன் ஒருபோது யோசிச்சதில்லை. அதை பற்றி அடுத்த செய்தியில் நம்ம படிக்க போகிறோம். ஓகே சைஸ், பட் we know that that was enough. சின்ன அந்த 5 அப்பம். ஒரு கைதோட தாடியல் இருந்தாங்க. ஒரு நாள் கிடைச்சது யாருக்கு? சாம்சன். பிலிஸ்தியரை எத்தனை அப்படியே ஒரு மலையாக பிலிஸ்தியரை அடிச்சு போட்டாங்க. சைஸ், so God can, thousands of Philistines were killed. So ஒரு அம்மா, விதவையான அம்மா கேட்டாங்க, எலிசாயா உங்கள் வீட்டில் என்ன இருக்குன்னு சொல்லி கேட்டாங்க. என்ன இருக்குன்னு சொன்னாங்க? ஒரு ஜாரில் கொஞ்சம் என்ன இருக்கு? ஆமாம்மா, அது என்ன இருக்குன்னு சொன்னாங்க. அவரோட ஹஸ்பண்ட் இறந்து போனாங்க. அந்த ஆண்டவர் வந்து அந்த எண்ணெயை பெருக பண்ண வாசிக்கிறோம். என்னோட கேள்வி கேட்குறீங்களா? பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அவுட்சைட், என்னோட சத்தம் கேட்க முடியுதா? ஆர் யூ லிசனிங் டு மீ? எஸ். உங்க கருத்தில் என்ன இருக்கு? அதான் என்னோட கேள்வி. நீங்க சொல்லலாம், நான் ஒரு பெண்ணு, ஸ்கூலுக்கு போனதே கிடையாது இல்லையா, எந்த திறமையும் இல்லை. வாய்ஸ், உங்களுக்கு வாய்ஸ் இருக்கா? சத்தம் இருக்கா? ஆண்டவருக்காக பாட முடியுமா உங்களால்? ஒரு ஸ்கில் இருக்கா? ஏதாவது ஒரு ஸ்கில் இந்த அம்மாவுக்கு இருந்த என்ன ஸ்கில்? ஜஸ்ட்
நீடில் அண்ட் த்ரெட் வச்சு அற்புதத்தை பண்ணாங்க. ஸோ he says she had just that's one skill. யாரும் அப்ரிஷியேட் பண்ணாத, பாராட்டாத ஒரு கிஃப்ட், அது வச்சு பெரிய காரியத்தை செய்தார். ஒருவேளை உங்களுக்கு ஒரு வீடு இருக்கலாம், வீடு இருக்கா இல்லை, அது ஆண்டவர் நாம மகிமைக்காக பயன்படுத்தலாம். ஒரு வெஹிக்கிள், ஒரு வாகனம் இருக்கலாம், பிக்கப் அண்ட் ட்ராப் பண்ணலாமே சர்ச்சுக்கு. யோசிச்சு பாருங்க இல்லையா? எது உங்கள் கருத்தில் நம்ம யோசிக்காத நிறைய காரியம் உங்கள் வீட்டில் இருக்கும், அலுவலகம் உங்கள் கருத்தில் இருக்கும். நினச்சி பாருங்கள், இது நம்ம இதுவரை இது ஆண்டவருக்கு பயன்படுத்துமா பயன்படுத்த மாட்டாரான்னு சொல்லி யோசிச்சிருக்கக்கூடிய நிறைய காரியங்கள் இருக்கும். ஸோ இட்ஸ் ஒன் திங், ஓகே, தட் கேன் பி. நீங்கள் உங்களால் ஒரு பட்டனாக இருக்க முடியும். நம்ம நிறைய நேரத்தில் நான் இப்போ ஷர்ட் போட்டு வந்திருக்கு, இந்த பட்டன் எல்லாம் போட்டதுனால உங்களுக்கு எந்த தெரியாது. பட் இங்கே ஒரு பட்டன் இல்லாமல் இருந்தால் இந்த கேமராவில் அது மட்டும்தான் தெரியும், பார்க்கக்கூடிய ஆட்கள் அப்படி தானே. அப்போ தான் ஒரு பட்டன் இல்லாமல் இருக்கும்போது தான் ஒரு பட்டனுடைய அருமை தெரியும், இருக்கும்போது யாருமே இல்லை. ஒரு பட்டனாக இருக்க முடியும். இட் ஹாஸ் அ கிரேட் யூஸ், ஆண்டவரால் பயன்படுத்த முடியும். ஸோ இட்ஸ் யூ கேன் டூ. ஸோ இந்த நாளில் நம்ம பண்ண வேண்டியது வாட் இஸ் we need to identify. says we need to discover and deploy. you need to discover and deploy your gift. ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த அந்த விசேஷ வரத்தை நீங்கள் அடையாளம் கண்டு கொண்டு அது ஆண்டவருக்காக நீங்கள் பயன்படுத்த வேண்டும். சரியா? நம்பர் 1 உண்மையான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சீசனாக இருக்க, ஒரு விசுவாசியாக இருக்க வேண்டும்னா என்ன பண்ண? ஃபர்ஸ்ட்டு வளருகிற சீசனாக, ஒரு கிறிஸ்தவனாக மட்டும் இருக்காது, வளருகிற சீசனாக. நம்பர் 2 வரங்களை பயன்படுத்து. ஓகே, 3வது டிஃபை லிமிட்டேஷன், வரம்புகளை வெல்லுங்க. இந்த அம்மாவுக்கு என்ன வரம்பு இருந்தாங்க அந்த நாட்களில்? ஜோப்பா பட்டணத்தில் ஒருவேளை விதவையாக இருந்தாலே பெரிய ஒரு வரம்பு. இன்றைக்கி விதவைகளுக்கு வந்து அவ்வளோ பிரச்சனை இல்லை. இது எப்போ நடந்தது? கிட்டத்தட்ட 2000 வருஷங்கள் முன்பாக நடந்த ஒரு சம்பவம். விதவைகளுக்கு நிறைய வரம்புகள் இருந்தாங்க, ரைட்? அப்புறம் மேல் டோமினேட்டட் சொசைட்டி, ஆண்களுடைய ஆதிக்கம் ரொம்ப பிரபலமான ஒரு சொசைட்டியில் இந்த அம்மா வாழ்ந்தாங்க. அப்படிப்பட்ட வரம்புகள் இருந்தாங்க. ஸோ ஒரு கல்ச்சரில், அப்படிப்பட்ட ஒரு கலாச்சாரத்தில் வாழ்ந்தாங்க. ஓகே, அப்புறம் ஜோப்பா, நிறைய பேருக்கு தெரியாத ஒரு ஊர். என்ன ஊரா? யோப்பா என்று சொல்லக்கூடிய, ஜெருசலேம் கிடையாது, ரோமம் கிடையாது, யோப்பாவில் உள்ள ஒரு கிராமத்தில் இருந்தாங்க. அவர் ஏற்கனவே சொன்னபடி இட்ஸ் நாட் அன் அப்போஸ்டல். அப்புறம் கொஞ்சம் காசு இருந்தால் கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. யூஸ்வலி ஆணோ பெண்ணோ எந்த கலாச்சாரத்தில் வாழ்ந்தாலும் காசு இருந்தாலே ஒரு தாக்கம் இருக்கும். இந்த அம்மாவுக்கு காசு இருக்க மாதிரியும் தெரியல. she was a poor widow kind of. so நிறைய வரம்புகள் இருந்தாங்க. but she became the center of a miracle. அந்த கிராமத்தில் ஆண்டவர் செய்த ஒரு பெரிய அற்புதத்துக்கு மைய பகுதியாக இருந்தாங்க. யாரு? இந்த அம்மா. என்ன மிரக்கல் அங்கே நடந்தது? சத்து போன இந்த அம்மா உயிரோடு எழுப்பினது. பைபிள் எத்தனை சொல்லுங்க, பைபிள் எத்தனை பேர் உயிரோடு? இயேசு எத்தனை பேர் உயிரோடு எழுப்பினாங்க? லாசரு, யாயிரு விதவையுடைய மகன், வேற அவ்வளோதானே? 2 பேர் தான் இயேசு. ஆமாம், 12 வயது உள்ள, ஓகே, அந்த ஜெப ஆலய தலைவருடைய மகள் 3. வேற யாரோ உயிரோட வேற சீஷர்கள் யாரும் இருக்காங்களா? பவுல், யூத்திக்கோ சொல்ற இந்த மாதிரி கூட்டத்தில் தூங்கி கீழே விழுந்து. ஆமாம் ஆமாம் ஆமாம். அப்புறம் வேற ஏலியா, நான் புது ஏற்பாட்டில் சொல்லிட்டு இருக்கு. அப்புறம் பேதுரு எத்தனை பேருக்கு உயிர் கொடுத்தாங்க? இந்த அம்மா மட்டும்தானா? யோசிங்க. டீச்சருக்கு தெரியாது, அதனால இது வந்து ஹோம்ஒர்க் ஃபார் யூ. ஆமாம், பாருங்க, பெரிய ஒரு அற்புதத்துக்கு காரணமாக இருந்தது யாரு? இந்த அம்மா. டிஃபை த லிமிட்டேஷன். இந்த அம்மா சத்து போயிட்டா. சத்து போனதுக்கு அப்புறம் எல்லாரும் ஹாப்பியா இருந்தாங்களா? ஹலோ, ஒரு சிலர் சத்து போன நமக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு
ஹஸ்பண்ட் வயசான ஒரு கணவனும் மனைவியும் புனித பிரயாணத்துக்கு எங்கே போனாங்களா? எருசலேமுக்கு போனாங்க. ஆர் யூ லிசனிங் டு மீ சில்ட்ரன்? ஆர் யூ லிசனிங் டு மீ? ஓகே. புனித பயணத்துக்கு எருசலேமே சுற்றி பார்க்கும்படியாக போனாங்க. அங்கே போனதுக்கப்புறம் இந்த அம்மாவுக்கு வந்து ஒரு மார்பு அடைப்பா, ஹார்ட் அட்டாக் தானே, மாரடைப்பு வந்து சத்து போச்சு. அப்போ அந்த அம்மா இந்த ஐயா வந்து ரொம்ப கவலையோடு இருந்தாங்க. என்ன பண்ணுவோம் எருசலேமில்? அப்புறம் விசாரித்தாங்க. எருசலேமில் புதைக்கிறதுக்கு வந்து கேட்டாங்கன்னா 50,000 ரூபாய். எருசலேமில் புதைக்கிறது எவ்வளோ? 50,000 ரூபாய். இந்தியாவில் கொண்டு வர்றதுக்கு வந்து 5 லட்சம் ரூபாய். அப்போ நீங்கள் ஒரு ஹஸ்பண்ட் ஆனால் என்ன பண்ணியிருப்பீங்க? நம்ம எப்போதும் வந்து சாவோ வாழ்க்கையோ பணம் தான் முக்கியம், அப்படி தானே? அவரை இந்த ஐயா கிட்ட கேட்டாங்க, என்ன பண்ணலாம்? உங்கள் மனைவி எங்கே அடக்கம் பண்ணால் 50,000 ரூபாய். ஊரில் ஃப்ளைட்டில் எடுத்துகிட்டு போகிறதுக்கெல்லாம் சேர்த்தவளை 5 லட்சம் ரூபாய். அந்த ஐயா சொன்னாங்க, இங்கே வேண்டாம், 5 லட்சமானாலும் பரவாயில்ல, நான் வந்து என் சொந்த ஊருக்கு தமிழ்நாட்டுக்கு ஓடி எடுத்துகிட்டு போகிறேன்னு சொன்னாங்க. இப்போ எல்லாருக்கும் ஒரே அதிர்ச்சியாக இருந்தாங்க. இங்கே சிம்பிள் என்னப்பா சொல்லி கேட்டப்போ, வேண்டாம், இங்கே ஒருவேளை அடக்கம் பண்ணா 2000 வருஷம் முன்னாடி ஒரு ஆள் இங்கே அடக்கம் பண்ணாங்க, 3வது நாள் உயிரோடு திருப்பி வந்துட்டாங்க. அப்படி ஒரு ரிஸ்க் எடுக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. அப்படி நான் ரிஸ்க் எடுக்க மாட்டேன். ஓகே. ஸோ பட் நம்ம தவிதா அம்மா, அந்த அம்மா அப்படிப்பட்ட அம்மா கிடையாது. ஒரு சிலர் சத்து போனால இல்லை, வயசாகும்போது நமக்கு தெரியும், பிள்ளைகளுக்கு சந்தோஷம், பேர பிள்ளைகளுக்கு சந்தோஷம், வாரி செல்வர்களுக்கெல்லாம் சந்தோஷம், எப்படி சாக, எப்போ எந்த நேரம் சாகுன்னு சொல்லி காத்திருக்கக்கூடிய நிறைய பேர் இருக்குது. அது காசு உங்க ஜாஸ்தியாக வச்சாலும், பொக்கிஷன் ஜாஸ்தியாக இருந்தால் அந்த விருப்பம் உள்ள சாகணும்னு சொல்லி விருப்பம் உள்ள ஆட்கள் ஜாஸ்தியாக இருப்பாங்க. ஓகே, நாங்கள் சத்தாலும் எந்த பிரயோஜனம் இல்லை. ஓகே, ஸோ அப்படி இந்த ஓகே. பட் இந்த அம்மாவுக்கு எந்த பொக்கிஷம் கிடையாது. பட் அவர் சத்த உடனே, இறந்த உடனே அவர் இறக்கக்கூடாது சொல்லி யோசிக்கக்கூடிய பெரிய திரளான ஒரு குரூப் அங்கே இருந்து அழுதுட்டு இருக்காங்க. யோசிச்சு பாருங்க, நீங்கள் சாகும் போது எத்தனை பேர் அழுவாங்க? உங்கள் தெரிச்ச பேர், புது சத்தனம் தெரிச்ச பேர், எங்கே பாஸ்டர் காணும்? ஓகே பாஸ்டர், ஓகே. நம்ம சத்தால யோசிச்சு பாருங்க, இந்த பாடி வந்து இங்கே வைக்கிற உங்கள் பாடி, ஐயோ போயிட்டாங்க, அப்படி அப்படி சந்தோஷமாக உள்ள வெளியிலே அழுக மாதிரி ஒரு தோற்றம் கொடுத்து உள்ளே சிரிக்கக்கூடிய நிறைய பேர் இருக்கிறாங்க. பட் உண்மையாக அழக்கூடிய அதே நேரத்தில் யோசிச்சு பாருங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், பாஸ்டர்ஸ், ஒரு பாஸ்டர் இருந்தாலே ஒரு லேடி மட்டும் வந்து அங்கே அழுதுட்டு இருந்தாங்க, அது உங்கள் மனைவி எல்லாமே வேற லேடி மட்டும் அங்கே அழுதுட்டு இருந்தா டேஞ்சர். அப்படி இருந்தால் கூட ஒரு ஆள் மட்டும், உங்கள் குடும்பத்தினர் எல்லாமே வேற ஆள் மட்டும் தனியாக அழுதுட்டு இருந்தாலும் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்காங்க. பட்டு மனுஷன் பாருங்க, இங்கே வந்து இந்த அம்மா இருந்தாங்க, அங்கே வந்து வேற யாரும் ஆண்மகனோ வேற யாரும் வந்து அழுகலை. யாரும் அழுதுட்டு இருந்தாங்க? விதர்கள் வந்து அழுதுட்டு இருந்தாங்க. அப்படிப்பட்ட பெரிய ஒரு தாக்கத்தை இந்த அம்மா ஏற்படுத்துறாங்க. நினச்சி பாருங்க, என்ன பெரிய ஒரு தாக்கத்தை எடுப்பாங்க. ஸோ she was able to defy their limitation. இந்த ஆனை வந்து குட்டி ஆனையாக இருக்கும்போது என்ன பண்ணுன்னு சொன்னாலும், அதுக்கு காலில் இந்த சங்கிலி இல்லையா போட்டு ஏதோ ஒரு மரத்தில் கட்டி அப்படியே ட்ரெயின் பண்ணும். குட்டியாக இருக்கும்போது சங்கிலி அப்படியே வருஷம் இதுக்கப்புறம் பெரிய ஆனதுக்கப்புறம் வந்து இந்த குட்டி சின்ன சங்கிலி தான் அது என்ன. அதனால ஒரு ஆனைக்கு வந்து ஒரு சங்கிலை உடைக்க முடியுமா இல்லையா? ஏன் வந்து உடைக்க அதனால் முடியாது? இப்போ உடைக்காது இருக்குது. காரணம் வந்து அது மனசில் சின்ன வயசுலேருந்து ஆழமாக என்ன யோசிச்சது. சின்ன குட்டி ஆனையாக இருக்கும்போது அதை எங்கே போட்டிருந்தாங்க? ஒரு மரத்தில் வந்து சங்கிலிக்கு போட்டதுனால அதோட ஹிருதயத்தில் தான் சங்கிலி இருக்குது. ஆக்சுவலி வந்து ட்ரை பண்ணாலே இது சங்கிலையை உடச்சிடலாம், பட் ட்ரை பண்ண மாட்டான். நிறைய பேரோட ஹிருதயத்தில் அப்படிப்பட்ட ஒரு சங்கலை சாத்தான் போட்டிருக்காங்க. உன்னால் முடியாது, உன்னால் பாட்டு பாட முடியாது, உன்னால் பிரசங்கம் பண்ண முடியாது, உன்னால் ஆண்டவருக்கு பிரயோஜனமாக வாழ முடியாது. பிசாசு என்ன சொல்லு, உன்னுடைய பல செல்ல எனக்கு தெரியும். நான் அது வந்து இன்றைக்கி நிறைய பேர் மிரட்டுறாங்க இல்லையா, சோஷியல் மீடியாவில் போடுன்னு சொல்லி நம்ம நிறைய பேர் மிரட்டுறாங்க. அன்றைக்கி எடுத்த பிக்சர் இல்லையா, நம்ம 2 பேரும் சேர்ந்து எடுத்த செல்ஃபி இல்லையா,
நிறைய பேர் இன்றைக்கி வந்து விரட்டுறாங்கல்ல, கல்யாணம் பண்ண போகிறேன்னு சொன்ன உடனே அவனை கல்யாணம் பண்ணக்கூடாது. என்ன பண்ணுவேன், அன்றைக்கி நம்ம எடுத்த அந்த சீக்ரெட் மூமெண்ட்ஸ் எல்லாம் நான் வந்து சோஷியல் மீடியாவில் போட்டுன்னு பழி வாங்குவேன்னு சொல்லி நிறைய பேர் இருக்குது. அப்போ அப்படிப்பட்ட சைஸ் ஒரு சங்கிலி இருக்குது. பிசாசு மட்டுமல்ல, நம்ம சுயத்தில் சின்ன வயசுல ஒரு வேளை நம்ம இந்த பெட்ட பாடுகளாக இருக்கலாம், ஒரு சில அனுபவங்களாக இருக்கலாம், அதில் நம்ம சங்கிலிக்கு போட்டிருக்கு. என்ன நம்ம பிசாசு நம்மக்கிட்ட சொல்லுது, நம்மக்கிட்ட சொல்கிற உன்னால் முடியாது, தாக்கத்தை உன்னால் ஏற்படுத்த முடியாது. பட் இந்த அம்மா என்ன ஒரு வரம்பு என்ன சொல்லுது இருந்தாலும் அந்த வரம்புகளை மீறினாங்க. உங்களால் முடியும், உங்களால் முடியாமல் இருந்தாலும் பவுல் என்ன சொன்னாங்க, ஐ கேன் டூ ஆல் திங்ஸ் த்ரூ கிரைஸ்ட் ஹூ என்னால என்னை பலப்படுத்துகிறார். சொல்லுங்க எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமே, என்ன சரியா சொல்லுங்க எல்லாரும் சேர்ந்து ஸ்லோ ஸ்டெடியா சொல்லலாமா, என்ன கிறிஸ்துவினாலே என்னால் கேட்கல எல்லாவற்றையும் முடியுமா? உன்னால முடியாது, யாரால முடியும்? என்னை பலப்படுத்துகிற. இடைக்கெல்லாம் பாசிட்டிவ் கன்ஃபெஷனில் இன்னும் நிறைய பேர் இருக்குது. நீங்கள் பாசிட்டிவ் சொல்லுங்கள். தலைவலி இருந்தால் தலைவலி இல்லை, அந்த 10 டைம் சொன்னால் தலைவலி போயிடும், அப்படியெல்லாம் பாசிட்டிவில் இருக்குது. அதை பற்றி நான் சொல்லலை. ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் பாசிட்டிவ் கன்ஃபெஷன், பட் ஐ எம் டாக்கிங் அபவுட் ட்ரூ கன்ஃபெஷன். என்ன கன்ஃபெஷன்? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து. ஓகே, இந்த அம்மாவை பலப்படுத்தக்கூடிய கிறிஸ்து இருந்தாங்க, இந்த கிறிஸ்துவோட ஒரு ஐக்கியம் இருந்தாங்க, உறவு இருந்தாங்க, உண்மையான சீசியாக இருந்தாங்க. அதனால அவருக்கு இருந்தால் எத்தனை வரம்புகள் தெரியாது, எல்லா வரம்புகளையும் இந்த அம்மாவால் மீறி உடைக்க முடிஞ்சது. ஓகே, வரம்புகள். ஸோ வாட் வி மஸ்ட் டு, வரம்புகளை வெல்லுங்கள். எத்தனை பேருக்கு வந்து ஓட்டோ ராஜாவே தெரியும்? ஓட்டோ ராஜான்னு சொல்லி இருக்கா? ஆமாம், ஓட்டோ ராஜா. ஓட்டோ ராஜா எங்கே இருக்கு? பெங்களூரில். அப்படியா? பெங்களூர். ஓட்டா சங்கர் வந்து சென்னையில், அது ரவுடி கொலைக்காரர், அவரை பற்றி நான் பேசலாம். அது அப்படி ஒரு ஆள் இருந்தாங்க, ரொம்ப என்ன சொல்லுது இல்லையா, அவர் வந்து நொட்டோரியஸ் பர்சன். ஆமாம், அப்படி நான் சொல்லுறது ஓட்டோ ராஜான்னு சொல்லியிருந்தாங்க. 8வது வயசில் ஸ்கூலிருந்து கிக் அவுட் பண்ணாங்க. அவர் வீட்டில் பெரிய தலைவதி, பசங்களோட சேர்ந்து தம் அடிக்குது, அப்புறம் வந்து ரொம்ப க்ரியேட் பண்ணாங்க. அவர் அப்பா அம்மா வீட்டில் துரத்தி விட்டாங்க. பட் இன்னைக்கு வந்து ஓட்டோ ராஜா பெங்களூரில், ஃபார்மர் ஆல்கஹாலிக் அண்ட் பெட்டி கிரிமினல், காட் டிரான்ஸ்ஃபார்ம்ட் ஹிஸ் லைஃப். 19,000 சொல்லு எல்டர்லி பீப்புள், டிசேபிள், மென்டலி இல், ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய ஆட்களை அவரோட வசதி, ஃபஸ்ட்டு அவருக்கு வசதியாக கிடையாது, ஃபஸ்ட்டு ஒரு காரனோட ஷெட்டு இதுதான் ஆட்களை கொண்டு வந்தாங்க ரோட்டில். அவர் ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் ஆண்டவர் அவரை சந்தித்தாங்க. அப்படி ரொம்ப மோசமான ஒரு வாழ்க்கை. அப்புறம் ஆண்டவர் அவரை சந்தித்தாங்க. அப்புறமா அவர் அந்த வருஷத்தில் தான் இந்த மதர் தெரேசா இறந்து போன வருஷம் அவரை ரட்சிக்கப்பட்டது. ஏதாவது நான் செய்யணும், ஆண்டவருக்காக செய்யணும். யோசிக்கும் போது நிறைய எல்லைகள் இருந்தாங்க. என்ன இல்லை? ஒன்றும் படிக்கல. 8வது கிளாஸில் 8வது வயசில் படிப்பு முடிஞ்சாச்சு. அப்பா அம்மா வீடை விட்டு துரத்தியாச்சு. எது செய்ய முடியும்? கடைசியாக ரசிக்கப்பட்டதுக்கு அப்புறமா வந்து அப்பா அம்மா எல்லாம் சேர்ந்து, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு ஓட்டோ வாங்கி கொடுத்தாங்க. த்ரீ வீலர் நம்ம சொல்கிறது இல்லையா, வாங்கி கொடுத்தாங்க. அதை ஓட்டிகிட்டு போகும்போது ஆண்டவர் நான் ஏதாவது செய்யணும் சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் நிறைய பேர் ஓரத்தில், பெங்களூரில் வழி ஓரத்தில் நம்ம சொல்கிறது இல்லையா, ஸ்மெல் அடித்து உடம்பு ஃபுல்லு அப்படியே வந்து நாத்தம் அடிச்சு, இது சோர் வூண்ட்ஸ், காயப்பட்டு அப்படி கூட நிறைய பேர், வயசான ஆட்கள், வீட்டிலேருந்து முதியோர், அப்படி ரோட்டில் தள்ளப்பட்ட ஆட்கள், அப்புறம் மென்டலி வீட்டில் வந்து மென்டல் பிரச்சனை ஆனாலும் வீட்டில் துரத்தி விடுவாங்க. அப்படிப்பட்ட ஆட்களுக்கெல்லாம் 19,000 people he has rescued. His name is known as, his home is known as a home of hope. நம்பிக்கையின் வீடு, நியூ ஆர்க் மிஷன் ஆஃப் இந்தியா. 1997ல் நியூ ஆர்க் மிஷன் ஆஃப் இந்தியா, நோகையோட பேடை மாதிரி ஒரு பேடை, அவருடைய ஊழியம் தான். அந்த பேடைக்குள்ள இப்படிப்பட்ட ஆட்களை அவரை கொண்டு சேர்த்தாங்க. ஸோ ஹோப். அப்புறம் வந்து இன்றைக்கி வந்து அவருடைய இல்லத்தில் வந்து 700 பேர், there are 700 people are now there. அவர் சொன்னாங்க,
9,000 people, 9,000 ஆட்களுக்கு டீசெண்டான ஒரு பெரியல், சாகிறதுக்கே இடம் இல்லை, ரோட்டில் இல்லை, கூட்டு போய் டீசெண்டாக மறிக்கும்படியாக வயசான ஆட்களை மறித்து 9,000 பேர் அவர் என்ன சூப்பர் ஒரு பெரியல் கொடுத்தாங்க, அவருக்கு கணம் பண்ணி அவரை அனுப்பி வச்சாங்க. ஸோ தட்ஸ் டாக்கிங் அபவுட், தட்ஸ் த கைண்ட் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ். பட் இன்னைக்கு ஆண்டவரால் ஓட்டோ ராஜாவே பயன்படுத்த முடிஞ்சால், அவருக்கு நிறைய எல்லைகள் இருந்தோம், அந்த எல்லைகள் எல்லாம் மீறி அவரை பயன்படுத்த முடிஞ்சால், ஆண்டு உங்களை பயன்படுத்த முடியுமா இல்லையா? நீங்கள் படிச்சிருக்கீங்க, பார்க்கறது சூப்பராக இருக்கீங்க, தாளந்தெல்லாம் நிறைய வச்சுருக்கீங்க, நல்ல அருமையான திருச்சபையில் வரும்படியாக கர்த்தர் உதவி செய்யிருக்கு, வார்த்தைகளை கேட்ட எனக்கு பைபிள் தெரியும், எவ்வளோ சாக்கியங்களை நம்ம பெற்றிருக்கிறோம். கண்டிப்பாக ஆண்டவர் உங்களை பயன்படுத்த முடியும். ஓகே, 4வது அந்த டைம் கிட்ட முடிஞ்சாச்சு பாஸ்டர், 5 மணிக்கா முடிச்சலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் விசுவாசத்தை காத்துக்கணும். ஓகே, இந்த அம்மா அந்த நல்கிரிய வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணல, என்ன பண்ணாங்க, தொடர்ந்து. நம்ம எல்லாம் நல்கிரியை எப்போ பண்ணுவாங்க, கிறிஸ்மஸுக்கு ஒரு நல்கிரியை, அப்படி தானே? நம்ம திருச்சபையாக எல்லாம் சேர்ந்த விதவைகளுக்கு எல்லாம் சாரி வாங்கி கொடுக்குது, அப்படிலாம் பண்ணிங்களா? நல்கிரியை ஏதோ வருஷத்துக்கு ஒரு தடவை, அப்புறம் பொங்கலுக்கு, அப்படி தானே? அப்படி தான் நம்ம நல்கிரியை எல்லாம். அப்புறம் வாட்ஸ் இன் பாய், இந்த அம்மாவோட கிரியை, நல்ல கிரியை எப்போ தொடர்ச்சியாக பண்ணிட்டு இருந்தாங்க. தட்ஸ் வாட் ஐ வாஸ் டாக்கிங் அபவுட். விசுவாசத்தை, அவரை நம்பிக்கை, ஆண்டவர் கொடுத்த விசுவாசத்தை அது காத்து கொண்டாங்க. காட்டுங்க, அது விசுவாசத்தை காட்டிட்டே இருந்தாங்க. ஸோ ஃபுல் ஆஃப் குட் ஒர்க்ஸ். கிரஹாம் ஸ்டெயின்ஸை பற்றி எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? என்ன பண்ணாங்க, அவ வருஷத்துக்கு ஒரு வாரம் அங்கே இருக்கக்கூடிய லெப்ரசி பேஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு போனாங்களா? நம்ம மாதிரி வருஷத்துக்கு ஒரு வாரம் ஊழியம் அப்படி சொல்லி நம்ம நிறைய பேர்லாம் போகுது இல்லையா? ஏதோ ஒரு கிராமத்தில் எங்கே போகுது, அப்படி தான் கிராம் ஸ்டேஜ் வந்தாங்களா ஒரிசா பகுதியில், அப்படியே குடும்பத்தோடு வந்தாங்க. தொடர்ச்சியாக டெய்லி என்ன பண்ணாங்க, இந்த லெப்ரசி குஷ்ட ரோகிகளோட இந்த வூண்ட்ஸ் அப்படி தானே காயங்களை கழுகுனாங்க, கெட்டினாங்க. நமக்கு ஒரு குஷ்டரோகியை பார்க்கறதுக்கு நம்ம அருவருப்பாக இருக்கா, யாராவது பிச்சை கேட்டால் கூட நம்ம அப்படியே குஷ்டரோகியை பார்த்தா உடனே அப்படி நைஸாக நம்ம எஸ்கேப் ஆகிறதுக்கு பார்க்கக்கூடிய ஆட்கள் தான் நம்ம, அப்படி தானே? பட்டு டெய்லி நூற்றுக்கணக்கான அந்த குஷ்டரோகிகளுக்கு உதவி செய்கிறாங்க. ஸோ தட்ஸ் ஃபெய்த். விசுவாசத்தை நற்கிரியை தொடர்ந்து செய்கிறாங்க. ஸோ ஹர் லைஃப், அதனால அவங்க மரணத்தில் கூட அவர் டெஸ்டிமனி அவர் லவுடாக இருந்தாங்க. மறிக்கும் போது கூட மக்கள் சொன்னாங்க, இந்த அம்மா நம்ம மறிக்க விடக்கூடாது, வி வாண்ட் ஹர் பேக். வாட் அ டெஸ்டிமனி இல்லையா? சத்தத்துக்கு அப்புறம் கூட மக்கள் ஐயோ நம்ம சத்திரக்கூடாது. அதனால தான் பிரயாசப்பட்டு என்ன பண்ணாங்க, உடனே தெரிஞ்சு போச்சு. பக்கத்தில் ஊரில் யார் வந்திருக்கு, பேதர் ஐனியாஸ்ன்னு சொல்லி ஒரு ஆள் பக்கவாதத்தில் இருந்த ஒரு ஆளுக்கு அவர் விடுதலை கொடுத்தேன்னு சொல்லி பக்கத்து ஊருக்கு வந்தேன்னு சொல்லி அவருக்கு தெரிஞ்ச உடனே என்ன ஆனிச்சு, திருச்சபை உடனே கமிட்டி தெரியல, கமிட்டி இருந்தாங்க, உடனே கூப்பிட்டாங்க, வாங்க. பேதர் பக்கத்தில் இருக்காங்க. எந்த இடத்துல இருக்கு, பைபிள் இருக்கா? அதுக்கு முன்னாடி வசனத்தில் எந்த இடத்துல இருக்கேன்னு சொல்லியிருக்கேன், லிஸ்ட்ரா. ஓகே, லிஸ்ட்ரா ஊரில் எத்தனை கிலோமீட்டர் எனக்கு தெரியாது, நான் பார்க்கல அது. பட் லிஸ்ட்ரா ஊரில் பேதர் இருக்குன்னு தெரிஞ்ச உடனே பேதருக்கு கடிதம் எழுதில்லை, அன்றைக்கி ஃபோனும் செல்ஃபோன் எதுவுமே இல்லை, போய் கூப்பிட்டு வந்தாங்க. எமர்ஜென்சியாக வந்து தான் ஆகணும். அவர் ஒரு ஆள் வீட்டில் தங்கிட்டு இருந்தாங்க, கூப்பிட்டு வந்தாங்க. So it says because of her testimony, faithfulness is that. அப்படி தொடர் நிகழ்ச்சியாக நம்ம செய்யணும். ஓகே, கடைசியாக என்னோட டைம் ஆயிடுச்சு. ஓகே, 4 காரியம் சொன்னாங்க. ஒரு வாட்டி கூட சொல்லலாமா? 4வது 4. 1 வளருகிறா, நம்பர் 2 வரங்களை, 3 வரம்புகளை, 4 ஆமாம் விசுவாசத்தை கட்டிகிட்டே இருங்க, காத்துக்கொள்ளுங்கள், காட்டுங்கள். விசுவாசத்தை வருஷத்துக்கு ஒரு தடவை காட்டுறது இல்லை, தொடர்ந்து நிச்சயாக விசுவாசத்தை
காட்டணும், அந்த நல்ல கிரியைகளை செய்ய. கடைசியா ஓகே என்ன பண்ணுமா, விலை உள்ள சொத்தை விட்டு செல்லுங்கள். என்ன சொத்தம் தெரியுமா? இந்த அம்மா உயிரோட வந்ததுக்கு அப்புறம் கடைசி வசனத்தை வாசிங்க. இந்த கடைசி வசனம் என்னது அந்த அதிகாரத்தோட? அது முன்னாடி வசனம் ஓகே. இந்த சம்பவம் எந்த சம்பவம்? ஒரு பெரிய அற்புதம் தானே. நினைச்சு பாருங்க, உங்க ஊர்ல இங்க அப்படி ஒரு அற்புதம் நடந்தால தெரியுமா தெரியாதா? அப்ப என்ன சொல்லிருக்கு? நிறைய பேர் ஆண்டவர் மேல விசுவாசம் இருந்தாங்க. இந்த அம்மாவுக்கு வேற எதுவுமே கொடுக்க முடியல. என்னதை விட்டு சேர்ந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் உயிரோடு வந்ததுக்கப்புறம் சத்து போனாங்க. பட் அவர் விட்டு போனது என்ன? விசுவாசம். அப்படிதானே இன்னைக்கு நம்ம விட்டு போகிறதுக்கு நம்ம சொல்ல நல்ல சொத்தை நம்ம எல்லாம் நிறையா கோடியாக சேர்த்து வைக்க ட்ரை பண்ணுறாங்க. என்னோட பையன், என்னோட பொண்ணு எப்படியாக நான் கஷ்டப்பட்ட மாதிரி கஷ்டப்படக்கூடாது, நான் படிக்கல, பிள்ளை எப்படியாவது படிக்கணும் சொல்லி உபவாசம் எடுத்து ஜெபம் பண்ணுறாங்க. அடிக்கடி கேரளாவில் ஒரு ப்ரீச்சர் இருக்குது. நீங்கள் உபவாசம் பண்ணதுனால அவங்க எல்லாம் அமெரிக்கா போயிட்டாங்க, நீங்கள் இங்கே வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. உபவாசம் பண்ணி ஜெபிச்சதுனால பிள்ளைகள் எங்கே போயிட்டாங்க? அனுபவி அப்படிதான் சொல்கிறேன். அவங்க பிள்ளைகள் எல்லாம் வந்து வெளிநாட்டில் இருக்கு, நீங்கள் வயசான நாட்களில் இங்கே வந்து தனியாக கஷ்டப்பட்டுருக்காது, நீங்கள் அனுபவிங்கன்னு சொன்னாங்க அவருக்கு. ஓகே. ஸோ இதனால் பிள்ளைகளுக்காக எல்லாம் பண்ணுறாங்க. பட் கடைசி இந்த பொக்கிஷெல்லாம் சேர்த்து வச்சதெல்லாம் நமக்கும் பயன்படாத வயசான நாட்கள் நமக்கும் பயன்படாத, அவங்க ஒரு சிலருக்கு பயன்படும், ஒரு சிலருக்கு அதுவும் பயன்படாது. ஓகே. அதில் இன்றைக்கி வந்து நிறைய பேர் கெட்டு போவதுக்கு காரணமே இந்த எர்த்திலி பொக்கிஷன் தான். நம்ம சேர்த்து வைக்கக்கூடிய உண்மையாக அந்த பொக்கிஷன் தான். சைஸ் அதுக்காக உள்ள சண்டே. அப்பா அம்மா இறந்து போனதுக்கப்புறம் குடும்பத்தில் 5 பேர் இருந்தாலே அப்புறம் வருஷத்துக்கு அவன் மூஞ்சியில் முடிக்க மாட்டான். என்ன எனக்கு கொடுத்தது கம்மியாகி போச்சு, உனக்கு அதிகம் கிடைச்சாச்சு, எனக்கு அந்த சைடு கிடைக்கல, இந்த சைடு கிடைக்கல, அப்படி கிடைக்கல, இது கிடைக்குன்னு சொல்லி ஒரே பிரச்சனை. பட் இந்த அம்மாவுக்கு அது எதுவுமே இல்லை. சண்டே உண்டு பண்ணிட்டு போகல, விசுவாசத்தை விட்டு சொன்னாங்க. ஓகே. ஹட்சன், டெல் மீ யுவர் ஃபுல் நேம். ஓகே. ஹட்சன் வாசு மனோவர். இது வாசு யாரு? கொள்ளுத்தாதா என்ன பண்ணாங்க? ஓகே. எய்ம் இல்லை. என்ன பண்ணாங்க? அவரு என்ன விட்டு சொன்னாங்க? ஏதாவது சொத்து விட்டு போட்டாங்களா உங்களுக்கு? எஸ். என்ன சொத்து விட்டு போனாங்க? விசுவாசத்தை விட்டு போனாங்க. அப்படித்தானே? அந்த கிராமத்தில் இருந்த ஏதாவது சொத்து இருக்கா எனக்கு தெரியாது. பட் ஓகே, அந்த கிராமத்தில் இருந்த முதல் தடவை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒரு வேளை கிராமத்தினால துரத்தப்பட்டாலும் பரவாயில்லை, இயேசுக்காக நானே நிற்பேன்னு சொல்லி வந்ததுனால இன்றைக்கி அவரோட பிள்ளைகள், பேர பிள்ளைகள், இன்றைக்கி இவ்வளோ திருச்சபைகள் எல்லாம் இயேசு அறியும்படியாக அவர் கஷ்டப்பட்டாங்க. ஸோ தட்ஸ் ரிப்பிள் எஃபெக்ட். நம்ம சொல்றது இல்லையா, ஒரு கல் எடுத்த தண்ணியில் போட்டால் என்ன இருக்கும்? அலை இருக்கும் இல்லையா? அலை கல் எடுத்து தண்ணியில் போட்டாலே அலை. ஸோ இட்ஸ் ரிப்பிளிங் எஃபெக்ட். ஜஸ்ட்டு சின்ன காரியம், ஒரு சின்ன கல் கூட நீங்கள் தண்ணியில் போட்டாலே அதுக்கு ஒரு அப்படியே அலை அப்படி இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு எஃபெக்டை கிரியேட் பண்ணிட்டு போயிருக்காங்க. ஸோ வி பிரைஸ் காட் ஃபார் ஹிஸ் லைஃப். இன்றைக்கி வந்து உங்கள் போதகர் வந்து அவருடைய மகன் தான் இல்லையா? ஸோ இட்ஸ் வி டாக் அபவுட் தட்ஸ் obedience டு கிரைஸ்ட். ஓகே, என்னோட டைம் ஆயிடுச்சு. 11 மணிக்கு முடிக்கணும்னு சொன்னாங்க, ஆயிடுச்சு. 5 காரியம் சொல்லியாச்சு. ஓகே, நான் சொன்னபடி ஃபஸ்ட்டு அந்த ஒரு கிராமத்துக்கு கரண்ட் போயிடுச்சு இல்லையா? மின்சாரம் கட்டான உடனே என்ன அந்த அம்மா என்ன பண்ணாங்க? அந்த தெருவுக்கு ஒருவேளை இந்த ஃபுல்லாக தமிழ்நாட்டுக்கோ அல்ல இந்த நாமக்கல் டிஸ்ட்ரிக்கோ தமிழ்நாட்டுக்கோ உங்களால் ஒளியை கொடுக்க முடியாமல் இருக்கலாம். பட் அந்த கல் தண்ணியில் போட்ட உடனே அந்த அலை இல்லையா, ஒரு ரிப்பிளிங் எஃபெக்ட், அந்த ரிப்பிள் எஃபெக்ட் உங்களால் அந்த தாக்கத்தை ஏற்படுத்த முடியும். சின்ன தாக்கம் தான் போதும், பெருசாக ஒன்றும் சாதிக்க ஒன்றும் இந்த அம்மா வந்து பெருசாக ஒன்றும் சாதிக்கலை. நிறைய நேரத்தில் நம்ம யோசிக்கிறது இல்லையா, செய்தால் தினகரம் ஐயா பண்ண மாதிரி என்ன சொல்லுது, காருண்யா மாதிரி யூனிவர்சிட்டி கட்டிட்டு தான் சாணம் சொல்லி மேலே ஆசைப்படக்கூடிய ஆட்கள் நிறைய பேர் இருக்குது. ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு ஆசையை உங்களுக்கு நிறைவேற்றி கொடுத்தாலும் பிரைஸ் தி லார்ட், நோ ப்ராப்ளம். அதெல்லாம் ஒரு சிலரால் பண்ண முடியும், எல்லாராலும் அது பண்ண முடியாது.
பட் ஒரு சின்ன தாக்கத்தை உங்கள் குடும்பத்தில், உங்கள் பிள்ளைகளோட வாழ்க்கையில், உங்கள் பேர பிள்ளைகளோட வாழ்க்கையில், உங்கள் திருச்சபையில், உங்கள் கிராமத்தில், இந்த டிஸ்ட்ரிக்டில் உங்களால் ஏற்படுத்த முடிஞ்சால் உங்கள் வாழ்க்கையை பலன் உள்ள வாழ்க்கை. பார்க்கலாமா? பலன் கொடுப்பி இருந்த ஒரு ஸ்டான்ஸை பாடி முடிச்சலாம். பலன் இன்னும் பாஸ்டர் பலன் கொடுப்பி. பலன் கொடுப்பி, நல்ல பலன் கொடுப்பி, பண்பட்ட நிலம் போல் பலன் கொடுப்பி. பலன் கொடுப்பி, நல்ல பலன் கொடுப்பி, பண்பட்ட நிலம் போல் பலன் கொடுப்பி. வழியோரமானான் கற்பாறையான், முள்புதரானான் நல்ல நிலமான். வழியோரமானான் கற்பாறையான், முள்புதரானான் நல்ல நிலமான். பலன் கொடுப்பி, நல்ல பலன் கொடுப்பி, பண்பட்ட நிலம் போல் பலன் கொடுப்பி.